வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு பண்டிதர் ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாருங்களாம். அந்த பண்டிதரோட குணம் எப்படின்னா, யாராவது சிவனேன்னு போனா அவரை நிக்க வச்சு நக்கல் அடிப்பாருங்களாம், கோவப்படுத்துவாருங்களாம், கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாருங்களாம், அவமானப்படுத்துவாருங்களாம் பதில் தெரியலனா. இவரோட உருவம் எப்படி இருக்கும்னா, அடர்ந்த புருவங்கள், அடர்ந்த மீசை, அதே மாதிரி தோளுக்கு கீழே கூந்தல் அந்த மாதிரி இருக்குமா, நல்லா உயரமா இருப்பாருங்களாம். அவரை பார்த்தாவே எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்களாம். ஐயோ, இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு அசிங்கப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு நாள் கிராமத்துக்கு ஓரமா நடந்து போயிட்டு இருந்தப்போ ஒரு ஆலமரத்துக்கு அடியில ஒரு நாவிதரை பார்த்தாருங்களாம். நாவிதர்னா சவரம் பண்றவர், அதாவது முடி வெட்டுறவர், தாடி மீசையெல்லாம் எடுக்கிறவர், அந்த தொழிலை செய்யறவர். பண்டிதர் நாவிதரை நோக்கி கேட்டாருங்களாம், சவரம் பண்றதுக்கு எவ்வளோ, முடி வெட்டுறதுக்கு எவ்வளோன்னு கேட்டாருங்களாம். அதுக்கு அவர் சொன்னாருங்களாம், சவரம் பண்றதுக்கு 4 முடி வெட்டுறதுக்கு ஓரணா வாங்குறேன் ஐயா அப்படின்னு பணிவா சொன்னாருங்களாம். பண்டிதர் நாவிதரை நோக்கி என்ன சொன்னார்னா, நீ எனக்கு சவரம் பண்ணுன்னு சொல்லிட்டு உட்காந்தாருங்களாம். நாவிதர் அவ்வளோ அவருக்கு மரியாதை கொடுத்து அவருடைய வேலையை தொடங்கினாருங்களாம். இந்த பண்டிதர் தன்னுடைய வேலையை மெல்லமா ஆரம்பிச்சாராம். உன்னுடைய கை தானே இந்த தொழில வேலை செய்து, ஏன் உன் பேரு நாக்கு சம்பந்தப்பட்டது இருக்குன்னு கேட்டாருங்க. ஐயா, என்கிட்ட வரவங்க கிட்ட நாங்க அன்பா 4 வார்த்தை பேசுவோம் ஐயா, அதனாலதான் நாவிதர்னு எங்களுக்கு பேர் வந்துச்சு. அவங்களுக்கு அந்த நேரம் தெரியாதபடி நாங்க பேசிக்கிட்டே எங்க தொழிலை முடிப்போம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாருங்களாம். இதற்கு இந்த பதில் ரொம்ப திருப்தியா இல்லையா, என்னடா இப்படி கேட்கிறோம், கோவமே வரலையே, அடுத்தது நம்ம கேட்கலான்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாராம் என்ன கேட்கலான்ட்டு.